கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் மவுண்ட் லிட்ரஸி பள்ளியில் புதிய தலைமுறையின் வேட்டுக்குரு விஞ்ஞானி நிகழ்ச்சி நடைபெற்றது. மார்த்தாண்டம் துணை காவல் கண்காணிப்பாளர் சங்கர் கணேஷ், பள்ளியின் தலைவர் ஆலன் மேஜர் வினஸ், நிர்வாக இயக்குநர் ரஃபியாரின் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் 65க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவிகளில் 400க்கும் அதிகமான அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. சிறப்பு விருந்தினராக பள்ளி தாளாளர் பியூலா பத்மபாய், முதல்வர் லட்சுமி கலா, ஜாய் பல்கலைக்கழக டீன் ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த வருஷம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் வந்திருக்காங்க. தேர் ஆர் 65+ ஸ்கூல்ஸ், 400க்கு மேலே ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. We are happy to host such a large number of students, staff and schools at our venue. புதிய தலைமுறை குழுமம் நடத்தும் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை ஜாய் யூனிவர்சிட்டி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு கண்டுபிடிப்போட தான் நடக்குது. ஸோ இன்னைக்கு இருக்க இந்த நிகழ்ச்சி நிறைய கண்டுபிடிப்புகளை மாணவர்களை ஊக்குவிக்கும் நம்புறேன். திருப்பூர் SKL பப்ளிக் மேல்நிலைப் பள்ளியில் புதிய தலைமுறையின் வேட்டுக்குரு விஞ்ஞானி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 250க்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்களது அறிவியல் படைப்புகளை பார்வைக்கு வைத்து விளக்கமளித்தனர். ஜூனியர் பிரிவில் கிட்ஸ் கிளப் சர்வதேச பள்ளியைச் சேர்ந்த முகமது அயான் முதல் பரிசை வென்றார். சீனியர் பிரிவில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த கிருத்திகா மற்றும் பார்கவி ஆகியோர் முதல் பரிசை தட்டிச் சென்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு SKL பள்ளியின் நிர்வாக தாளாளர் ராதாமணி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். எங்கள் ப்ராஜெக்ட் வந்து பயோபிளாஸ்டிக் பற்றி நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்களோட மெயின் தீம் என்ன அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக்கால் நிறையா பொல்யூட் ஆகுது, அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சு எப்படி வந்து பிளாஸ்டிக் கிரியேட் பண்ணலாம், பிளாஸ்டிக்கு பதிலாக அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத எங்களோட கான்செப்ட். திருச்சியில் நடைபெற்ற புதிய தலைமுறையின் வேட்டுக்குரு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் மாணவிகள் பரிசு வென்றனர். பெரியார் நூற்றாண்டு நினைவு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வேட்டுக்குரு விஞ்ஞானி நிகழ்ச்சி நடைபெற்றது. இளநிலை பிரிவில் மாவட்ட அளவில் முதல் பரிசை சிறுகனூர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் கனிகா மற்றும் ஸ்ரீனிவி வென்றனர். முதுநிலை பிரிவில் மாவட்ட அளவில் முதல் பரிசை பெரியார் மணியம்மை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் சௌந்தர்யா பெற்றார். மகளிர் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பாக்யலட்சுமி, மெட்ரிக் பள்ளி முதல்வர் வனிதா ஆகியோர் பரிசு வழங்கினர். எங்கள் டாபிக் என்னென்னா லோ காஸ்ட் சானிடரி நாப்கின். கிராமத்தில் வாழ்கிற அந்த மாணவர்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக லோ காஸ்ட்டாகவும், இப்போ இருக்க ஆர்டினரி வந்து பிளாஸ்டிக் நிறையா இருக்கும், அதெல்லாம் எடுத்து நேச்சுரலாகவும் பயோடிகிரேடபுளும் எடுக்கிறதுக்காக அந்த டாபிக் எடுத்தோம். இதை நாங்கள் ஃப்யூச்சரில் இன்னும் பெரிய லெவலாக இண்டஸ்ட்ரியலாக கொண்டு வந்து இதில் இன்னும் நாங்கள் முன்னேறுவோம். என்னோடய ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னா ஸ்மார்ட் சேஃப் பஸ் ஸ்டாப். அதுதான் என்னோடய ப்ராஜெக்டோட நேம். ஸோ இது என்ன அப்படின்னா, பஸ் ஸ்டாப்பில் வந்து நம்ம நிற்கும்போது பஸ் எப்போ வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதுக்காக வந்து நம்ம டைம், எவ்வளோ கிலோமீட்டர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். QR கோட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா லொக்கேஷன் காட்டும்.